அன்பு தமிழ் மக்களே வணக்கம். நேத்தன்யாகுவின் அடுத்த மூவ் ஹமாஸுகள் ஆயுதங்களை ஒப்படைக்க வைப்பதுதான். அவர்கள் ஒப்படைக்காவிட்டால் நரகத்தின் கேட்டுகள் திறக்கப்படும். ட்ரம்பிடம் ஒத்துக்கொண்டபடி ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு ஒரு ஓரமாக போய் உட்கார வேண்டும். இல்லை என்றால் பீஸ் டீல் முறிந்து மாவு கட்டு போட வேண்டியது வரும் என்று கூறிவிட்டார். அதனால் தானோ என்னவோ இறந்த உடல்களை ஒப்படைக்க காலதாமதம் செய்து கொண்டு இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள். நேத்தன்யாகு கஞ்சாடை காட்டியதால் தான் ஐடிஎஃப் இராணுவம் சமீபத்தில் தாக்குதல் ஒன்றை நடத்தி 41 ஹமாஸுகளை கொன்றது. ஹமாஸுகளுக்கு அது நினைவுக்கு வந்து வாட்டுகிறது. பாலஸ்தீன அத்தாரிட்டி முகமது அப்பாஸின் அரசியல் ஆலோசகர் டாக்டர் சபரி சைதாம் சமீபத்தில் டிவி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்காவிட்டால் காசாவில் அடுத்த இரத்த களரி ஏற்படும். ஒத்துக்கொண்டபடி ஆட்சியை விட்டு விலகி இருப்பது அவர்களுக்கு நல்லது. காசா மக்கள் போரை விரும்பவில்லை, இஸ்ரேலை பகைக்கவும் அவர்கள் விரும்பவில்லை. இன்னொரு முறை பயங்கரவாதிகள் காசாவை ஆளுவதை பாலஸ்தீனர்கள் விரும்பவே இல்லை. தங்களை ஆள்வதற்கு இஸ்ரேல் அல்லாத ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி வந்து ஆண்டு கொண்டு போகட்டும், அப்போ தான் பூவா ஒழுங்காக வயிற்றுக்கு கிடைக்கும் என்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க விரும்பாததால் இஸ்ரேல், நாங்கள் அவர்களை ஒப்படைக்க வைக்கிறோம், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தூரமாக போய் நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள். மொசாத் ஷின்பெட் அவர்களுடைய மறைவிடங்களை உறைவிடங்களை குறித்து எக்ஸ் குறி போட்டு எங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. கூப்பிடு தூரத்தில் தான் ஐடிஎஃப் நிற்கிறது. இஸ்ரேலின் யூஎஸ் டிராப்பர்கள் ஹமாஸ் செல்லும் வாகனங்களில் போய் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒட்டி கொண்டது. அதில் உள்ள கேமராக்கள் அவர்கள் செல்லும் வழியை எல்லாம் காட்டி கொடுத்து விட்டது. போர் பார்வையாளர்கள் இன்னொரு யுத்தம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். இன்னும் 16 இஸ்ரேலிய உடல்களை ஹமாஸுகளால் கண்டுபிடிக்க முடியவில்லையாம். அக்ரிமெண்ட் படி இஸ்ரேல் 135 இறந்த பாலஸ்தீனர்களின் உடலையும் 30 ஆயுள் தண்டனை கைதிகளையும் ஒப்படைத்து விட்டது. இறந்து போனவர்களின் உறவினர்கள் நேத்தன்யாகு வீட்டு முன்னால் கூடி உடலை கேட்டு ரகலை பண்ணுகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு ரஃபா கிராசிங் உருவாக்கப்படுவதற்கு முன்பு பல பாலஸ்தீனர்கள் எகிப்தில் பெண் எடுத்து பெண் கொடுத்து இருக்கிறார்கள். திருமண ஒப்பந்தங்கள் செய்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதனால் இரு நாட்டு மக்களும் சுலபமாக அங்கும் இங்கும் வந்து போய் இருந்திருக்கிறார்கள். எகிப்து இஸ்ரேலுடன் போரிட்டு காசாவை இழந்ததும் எகிப்துடனான எல்லை கோடு வரையப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே மதில் சுவர் எழுப்பப்பட்டது. அதன் பிறகு காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் திருட்டுத்தனமாக இரு நாட்டு எல்கைகளை கடந்து இரு நாட்டு எல்கை பகுதியில் ஒரு இரகசிய குகை ஒன்றை தோண்டி எகிப்துக்குள் சென்று தங்கள் உறவினர்களை பார்த்து அளவலாவி விட்டு வந்தனர். அந்த டன்னல் வழியாக பாஸ்போர்ட்டு விசா இல்லாமல் ஜாலியாக அவர்கள் சென்று வந்தனர். பிறகு எகிப்தில் இருந்து பழங்கள், உணவுப் பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், மருந்து பொருட்களை கடத்தி கொண்டு வந்து காசாவில் நல்ல விலைக்கு விற்று கொள்ளை லாபம் சம்பாதித்து வந்திருக்கிறார். எகிப்து இராணுவத்திடம் பிடிபட்டால் பல டாலர்களை தண்டமாக அழுது தப்பித்து வந்தனர். எகிப்திய இராணுவமும் பணம் சம்பாதிக்க இப்படி ஒரு வழி நமக்கு கிடைச்சிருக்கே, பரவாயில்லையே என்று அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். இதனால் இன்னும் பல டன்னல்கள் தோண்டப்பட்டன. டன்னல்கள் தோண்ட தோண்ட அவர்களுக்கு செல்வம் வந்து குவிந்தது. பாலஸ்தீன சிறுவர்களும் எகிப்திய சிறுவர்களும் இந்த பள்ளம் தோண்ட பயன்படுத்தப்பட்டனர். பாலஸ்தீனர்கள் பள்ளிக்கு செல்லாமல் குகை தோண்ட வந்தனர். குடும்ப வறுமை காரணமாக பாலஸ்தீனர்கள் குகைப்பணிக்கு வேலை செய்ய வந்தார்கள். அந்த டன்னல்கள் வழியாக உணவுப் பொருட்கள், சிகரெட்டுகள், மதுபானங்கள், செல்போன்கள் தாராளமாக கொண்டு வரப்பட்டு காசாவில் தொழில் செழித்தது. காசும் கொட்டென்று கொட்டியது. அதன் பிறகு ஹமாஸின் வருகைக்கு பிறகு அந்த குகை வழியே கடத்தலுடன் ஆயுதங்களும் கொண்டு வரப்பட்டன. காசாவை விட்டு இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறியதும் அவர்களுக்கு ரொம்ப சௌரியமாக போய்விட்டது. மண்ணுக்கடியில் இவ்வளவு சௌரியம் இருக்கா, இப்படி சௌரியமாக வாழ முடியுமா என்று பார்ப்பவர்கள் கேட்கும்படியாக அங்கு வசதிகள் பலவிதமாக செய்யப்பட்டது. இந்த குகைகள் 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்றது. காசா லெபனான் இடையேயும் குகை வழி ஏற்படுத்தப்பட்டது.
குகைகளின் உள்ளேயும் ஏவுகணைகள் தயாரிக்க தொடங்கினார்கள். அக்டோபர் 7 அன்று விடப்பட்ட 1000 ஏவுகணைகளும் இந்த குகைகளில் தயாரிக்கப்பட்டவைகள்தான். இப்படித்தான் இஸ்ரேலிய இராணுவம் கண்ணில் மண் தூவப்பட்டது. ஹமாஸின் பணபலம் 2007 தேர்தலில் ஹமாஸை ஜெயிக்க வைத்தது. மக்களிடமிருந்து வாங்கப்பட்ட வரிப்பணம் கட்டுக்கடங்காமல் போனதால் அதை என்ன செய்வது என்று முழித்தார்கள். காசா மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாம்ல, அது அவர்களுக்கு தோன்றவில்லை. வெளிநாடுகளில் முதலீடு செய்தார்கள், தங்கம் வாங்கி குவித்தார்கள். தங்கம் விலை உயரும் போது அதை விற்று லாபம் சம்பாதித்தார்கள். இப்படி சீரும் சிறப்புமாக ஹமாஸ் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. யாஹ்யா சின்வர் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, நம்மிடம் 300 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமான குகை வழி இருக்கிறது, அதை வைத்து நாம் இஸ்ரேலை அழிப்போம் என்று பகிங்கரமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த பேச்சை கேட்ட இஸ்ரேல் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாகத்தான் இஸ்ரேல் பார்த்தது. அப்போது அதுதான் வினையே ஆரம்பமாக காரணமானது. இஸ்ரேல் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டது. 80% டனல்களை இஸ்ரேல் இப்போது அழித்து விட்டாலும் ஹமாஸை வளரவிட்டால் மறுபடியும் டனல் கலாச்சாரம் தோன்றிவிடும். இந்த பாக்கியுள்ள 16 பிணங்களை ஹமாஸ் தராவிட்டால் என்னென்ன நடக்கும்? இஸ்ரேல் மறுபடியும் காசாவை கொடூரமாக தாக்க ஆரம்பிக்கும். இந்த முறை தாக்குதல் கடுமையாக இருக்கும். பல உயிர் சேதங்கள் ஏற்படும். அப்புறம் காசாவுக்கு வரவேண்டிய உணவு லாரிகள், பெட்ரோல் டேங்கர் லாரிகள், தண்ணீர் லாரிகள் இவற்றை இஸ்ரேல் நிறுத்திவிடும். ரஃபா கிராசிங்கை பெர்மனண்டாக மூடிவிடும். பட்டினி சாவுகள் அதனால் தொடர்கதையாகும். ஹமாஸ் காசாவில் பலவீனப்படும். இஸ்ரேலின் கோம்பிங் ஆபரேஷன் நடக்கும். ஹமாஸ் தலைகள் சீவப்படும். உலக நாடுகள் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் நிறுவனம், அம்னெஸ்டி இன்டர்நேஷனல், ஐநா மைனா அமைப்புகள், ஃப்ரீ பாலஸ்டைன் கும்பல்கள் இவர்களுடைய கதறல் அதிகமாக கேட்கும். எதையுமே இஸ்ரேல் ஏறெடுத்தும் பார்க்காது. அப்புறம் கடைசியில் வேற வழி இல்லாமல் காசா இஸ்ரேலுடன் இணைக்கப்படும். காசா மக்கள் இஸ்ரேலிய மக்கள் ஆவார்கள். அவர்கள் அனாதையாக போய்விடக்கூடாதே. அரை வேக்காட்டு ஹிஸ்புல்லா, காலை அரைக்கால் வேக்காட்டு ஹூத்திஸ் இவர்கள் துள்ளினால் அவர்களுக்கு சாந்தி பூஜைகள் நடத்தப்படும். மீதமுள்ள 20% கட்டடங்களும் சரியும். அதாவது அவை அகற்றப்பட்டு புதிய கட்டடங்கள் கட்டப்படும். இவ்வளவு நாளும் உறங்கி கொண்டிருந்த PLO என்ற பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இப்போது திடீரென்று உயிர்த்தெழுந்து வந்து ஹமாஸ் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், ஹமாஸின் அட்ராசிட்டிஸ்களை களைந்து எரியப்பட வேண்டும், எங்களை நாடாள அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போட்டிருக்கிறார்கள். அந்த மாநாடு கூட்டத்துக்கு மக்கள் யாரும் வந்து நசுங்கி சாகவில்லை. எண்ணி 20 பேர் தானே அங்கே வந்திருந்தாங்க. இவர்கள் நாடாள துடிக்கிறார்கள். பாலஸ்தீனம் எங்கள் உயிர் மூச்சு, அந்த மூச்சை அடக்க முடியாது, நிறுத்த முடியாது என்று கூறிக்கொண்டு நாடாள வாய்ப்பு கிடைக்குமா என்று நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அலைகிறார்கள். ஹமாஸ் இந்த PLOவுடைய நாக்கில் சயனைடை தடவிட போகிறான். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கடா. ஹமாஸை எதிர்ப்பவர்கள் யாஹ்யா சின்வர் குலதெய்வத்துக்கு நடுரோட்டில் வைத்து பலி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஹமாஸ் பூசாரிகள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் எவ்வளவு சொன்னாலும் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு அடங்கி போகாது. டெத் டு இஸ்ரேல் என்று சொன்னவனிடம் போய் தாயக்கட்டமாக விளையாட முடியும். தற்சமயம் ஹமாஸ் வசம் குறைவான ஏவுகணைகளே ஸ்டாக் உள்ளது. வெறும் மிஷின் கண்ணை வைத்துக்கொண்டு ஒரு யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா? இஸ்ரேலின் வான் தாக்குதலை ஹமாஸ்களால் சமாளிக்க முடியாது. இஸ்ரேலும் தங்கள் வீரர்களை இழக்க விரும்பாததால் வான்வழி தாக்குதலை அது விரும்பும். அடுத்த பாத யாத்திரை போக பிட் நோட்டீஸ் எப்போ விழும் என்று பாலஸ்தீனர்களும் வானம் பார்த்த குஞ்சாக கூட்டுக்குள் இருந்து மேலே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் கத்தார் என்ஜினியர்கள் சாலைகளை சீராக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த வீதிகளில் ஹமாஸ்கள் ஆயுதங்களுடன் வாகனங்களில் வீதி உலா வருகிறார்கள். இப்போ வரைக்கும் காசாவை நாங்கள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறோம் என்று காட்டுகிறார்கள். இஸ்ரேலிய விமானங்கள் வரும் சத்தம் கேட்டால் அவர்கள் வந்த வாகனங்கள் அனாதைகளாக ஆங்காங்கே விடப்படும். பிடரியில் கால்பட ஓடுவார்கள். ஹமாஸ் எதிர்ப்பு குழுக்கள் இஸ்ரேலிய உதவியுடன் ஹமாஸ்களை தேடி அழித்து வருகிறது. அமெரிக்க உதவி ஜனாதிபதி டி வான்ஸ் தன் மனைவியுடன் இஸ்ரேலுக்கு வந்து நேத்தன்யாகுவை சந்தித்து பீஸ் டீல் உடைந்துவிடாதபடி பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் நேத்தன்யாகுவை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ட்ரம்பின் மருமகன் குஷ்னர் சவுதி அரேபியாவில் தொடங்கியுள்ள பிசினஸ்
இந்த போரினால் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாதே என்று வான்ஸ் கவலைப்படுவது நமக்கு தெரிகிறது. பாகிஸ்தானில் நவாப் ஷெரீப்புடன் போடப்பட்ட ஒப்பந்தம் போல ஃப்ளாப் ஆகிவிடக்கூடாதே என்று கவலைப்படுகிறார். அங்கு ரேர் எர்த் மினரல்ஸ் திட்டம் நிறைவேறாமல் போனது போல ஆகிவிடக்கூடாதே என்ற கவலைதான் வருகிறது அவருக்கு. பலுச்சிஸ்தானில் உள்ள கனிம வளங்களை வெட்டி எடுத்துக்கொள்ள 10-10க்கு ஆத்துக்குள்ள மாட்டு வண்டிகளும் லாரிகளும் சொன்னபடி போக முடியவில்லையே. இந்தியா பாகிஸ்தான் சிந்தூர் பொட்டு யுத்தம் வந்து அதை கெடுத்து விட்டதே. பலுச்சிஸ்தானை ஆப்கானிஸ்தான் பாதுகாக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்குள் அமெரிக்காவும் காலை எடுத்து வைக்க முடியாது. அது இந்தியாவைத்தான் நம்பிக்கையான ஒரு நண்பனாக ஏற்றுக்கொண்டு உள்ளது. 4 வருடங்களுக்கு பிறகு இந்தியா தனது தூதரகத்தை காபூலில் தொடங்கிவிட்டது. அது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு சல்மா டேம் கட்டி கொடுத்தது இந்த இந்தியா தான். சரஞ்ச் டெலாராம் ஹைவேயை கட்டி கொடுத்ததும் இந்தியா தான். ஆப்கான் பாராளுமன்ற கட்டடம் அதை கட்டி கொடுத்ததும் இந்தியா தான் ஐயா. ஈரானில் இந்தியா கட்டி கொண்டிருக்கும் சபஹார் துறைமுகம் வேலை முடிந்தால் ஆப்கானிஸ்தான் தன் விளைபொருட்களை தனது ஏற்றுமதியை இனி பாகிஸ்தான் துறைமுகம் வழியாக அனுப்பாது. அது பாகிஸ்தானுக்கு கிடைத்த ஒரு பரிசு. என்ன இருந்தாலும் அவன் நம்ம பழைய இந்தியன் இல்லையா? அவன் கஷ்டப்படும் போது நமக்கு வருத்தம் வரத்தானே செய்யும். ஈரான் வேறு எங்களுக்கு போடப்பட்ட நியூக்ளியர் ஆராய்ச்சி தடை நீங்கிவிட்டது என்று கூறுகிறது. எங்கள் ஆராய்ச்சிகள் வழக்கம் போல தொடரும் என்றும் கூறுகிறது. இஸ்ரேல் உதவி இல்லாமல் ஈரானை அமெரிக்கா தாக்க முடியாது. எந்த ஒரு தாக்குதலையும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவில் தன்னிச்சையாக பண்ண முடியாது. ஆசியாவில் இந்தியா ஒரு அசைக்க முடியாத சக்தி ஆனது போல் மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் ஒரு அசைக்க முடியாத சக்தி. பொருளாதார வீழ்ச்சி அடைந்து இருக்கும் அமெரிக்காவுக்கு முன்பு போல ஆப்கானிஸ்தான் ஈராக் யுத்தத்தில் ஈடுபட்டு இனிமேல் மூக்குடை பட முடியாது. மத்திய கிழக்கு நாடுகளுடன் யுத்தத்தில் ஈடுபட முடியாது. காசா யுத்தம் தொடங்கினால் அமெரிக்க ஆயுத விற்பனை மறுபடியும் தொடங்கும். ஜெலன்ஸ்கியும் சாக்கு பைகளுடன் ட்ரம்ப் வீட்டு வாசப்படியிலேயே காத்து கிடக்கிறார். ரியல் எஸ்டேட் கம் ஆயுத வியாபாரி கைகளில் தான் இப்போது எல்லா போர்களும் உள்ளது. உண்மைகளை கண்டறிந்து அதை போட்டுடைக்க நான் மறுபடியும் வருவேன். ஜெய் ஹிந்த்.